So today இந்திய சொன்னாத்தில் டிமெர்ஜர் பற்றி போகிறோம். டிமெர்ஜர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்யா லிமிடெட்ல வந்து ரவி, மணி, சுரேஷ், கவின்ற ஒரு 4 டிவிஷன் இருக்குதுங்க. இந்த 4 டிவிஷன்ல ஏதாவது ஒரு டிவிஷன் நீங்க வித்துறீங்கன்னு வச்சுக்கலாமே, சோல்டர் பண்ணிருங்க. ரிமைனிங் என்னென்ன இருக்கும்? ரவி, மணி அண்ட் கவி. ஸோ சுரேஷ் ஒரு டிவிஷன் என்ன ஆயிடுச்சு, சோல்டர் ஆயிடுச்சு. இந்த 3 டிவிஷன் யாரோட கண்ட்ரோல் தான் இருக்குது? சத்யா அப்படின்றவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. சுரேஷ் லிமிடெட் வித்துச்சுன்னா உங்க கைவிட்டு போயிடுச்சுன்னா இல்லையா? சுரேஷ் லிமிடெட் வந்து நீங்க வித்துறீங்க, அதுக்கு பதிலாக ஒரு ஷேர் வாங்கிடுவீங்க. இந்த சுரேஷ் லிமிடெட் வந்து ஹரி லிமிடெட் அப்படின்றவர் என்ன செய்யறாரு, வாங்கிக்கிறாரு. இவர் என்ன செய்யணும், பிசி பணம் தரும் இல்லையா, அது போல ஷேர் கொடுக்குறாரு. அப்புறம் சத்யா லிமிடெட் ஷேர் வாங்கிக்கிறாங்க. சத்யா லிமிடெட்ல வந்து சத்யா தான் ஷேர் வச்சுப்பாரு, மேஜர் ஷேர் ஓடுறாரு. ஒரு 70% ஷேர் வச்சுருக்காரு, 20% என்சி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாமே. அப்ப திருப்பியும் இந்த ஷேர் விற்கிறார் இல்லைங்கன்னா, ஒரு இந்த கம்பெனி விற்கிற அந்த சுரேஷ் ஒரு டிவிஷன் வந்து விற்கிறாரு. அது யாருக்கு விற்கிறாரு? ஹரிலிங்கர் விற்கிறாரு. ஹரிலிங்கர் வந்து இவருக்கு ஷேராக கொடுக்குது. இந்த ஷேர் வாங்கிக்கிறது, அதாவது 90% ஷேர் கொடுத்துறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் ஆல்ரெடி ஒரு 70% ப்ளஸ் இந்த கம்பெனி ஹரிலிங்கர்லையும் இவர் வந்து என்ன செஞ்சாரு, ஷேர் ஹோல்டிங் பண்ணாரு. ஆக மொத்தம் இவர் வித்தாலுமே, யாரு, சத்யா லிமிடெடு சுரேஷ் டிவிஷனை வித்தாலுமே கடைசியில பார்த்தா இவர் தான் ஷேர் ஹோல்டரா இருக்காரு. அப்ப காமன் கண்ட்ரோல் ஆயிடும். ஆல்ரெடி இந்த 3 கம்பெனிக்கும் இவர் தான் ஷேர் ஹோல்டரா இருக்கிறாரு. ஹரி லிமிடெடுக்கு ஆக்சுவலா இந்த சுரேஷ் கம்பெனி வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் என்ன ஆயிடுறாரு, காமன் கண்ட்ரோல் அண்டர் டிமெர்ஜர். டிமெர்ஜர்னாவே உங்களுக்கு என்னன்னா, நம்ம கம்பெனி போயிடுச்சு, இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஷேர் மூலமா என்ன செஞ்சாரு, ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அதான் வந்து டிமெர்ஜர் அண்டர் காமன் கண்ட்ரோல். லாஜிக் புரிஞ்சுக்கணும். அதாவது இவத்தினுடைய கம்பெனி சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா கேஷா வாங்கினா வேற, ஆனா இங்க என்ன செய்யறாரு, ஷேரா வாங்குறாரு. அப்ப கேஷா வாங்குறாரா ஷேரா வாங்குறாரு அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்பெல்லாம் வந்து ஷேரா வாங்கினாரு, கேஷா வாங்கிட்டா அந்த கம்பெனி டிமெர்ஜர் தான் கிடைக்கிறாரு. அப்ப எப்ப அந்த கான்செப்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமெர்ஜர் வந்து காமன் கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமெர்ஜர் காமன் கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க. எப்ப அப்படின்னா, அவங்க கேஷ் வாங்கிட்டாங்கன்னா, இல்ல ஷேர் வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு கொஸ்டின், இவரு காமன் கண்ட்ரோல்ல வருவாரா இல்லையா? நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா, இவரு அதாவது சத்யாவில் வந்து ஆக்சுவலா வந்து ஷேர் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த ஷேரை வந்து அவர் ஹரிலிமிடெட் விற்கிறாரு, அந்த சுரேஷ் டிவிஷனல். அப்போ வந்து ஹரிலிமிடெட் வந்து ஷேரா கொடுக்குறாங்க. ஸோ இதே கேஷா கொடுத்தீங்கன்னா அந்த கான்செப்டே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கேஷா கொடுக்கறனால அந்த கான்செப்ட் வருது. இந்த டிமெர்ஜர் அக்கௌண்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமெர்ஜர் அக்கௌண்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டாருன்னா இவருக்குள்ள திருப்பி என்ன செய்யும், டிமெர்ஜர் அண்டர் காமன் கண்ட்ரோல் அப்படின்னா அக்வயரி யாரு, அக்வயரர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க, அக்வயரி யாரு, அக்வயரர் யாரு? அக்வயர்னா யாருமா, செல்லரு. இங்கே பர்ச்சேஸ். அப்ப செல்லர் என்ன செய்வாரு, அவரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன செய்வார், செல்லர் அசெட் லைபிலிட்டிஸ் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் பெட்டர் டு அசெட் அக்கௌண்ட், ஏன்னா வித்தரர்ல இருக்கும், வித்தர்னு வரும். சரி, பிசி வந்துடும். பிசி யாருக்கு, செல்லருக்கு வந்து காசு இன்ஃப்ளோ ஆகும் இல்லையா? அப்ப இவங்க ஷேர் ஹோல்டர் வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. யாரு, ஷேர் ஹோல்டர் ஆஃப் செல்லர், செல்லிங் கம்பெனி என்ன வாங்கிக்குவாங்க, அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இங்க என்ன ஆகும், பர்ச்சேசர்.
பர்ச்சேஸருக்குள்ள என்ன வரும்? இவருங்க வந்து பிசி எடுத்துன்னு ஷேராக தராங்களா அல்லது கேஷாக தராங்க. ஷேராக தராங்கன்னா இது வெளியே கொடுக்கணும். ஜேர்னல் என்ட்ரி என்ன வந்து வரும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குடைய ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா, அசெட்டில் உள்ள வரும். ஸோ அசெட்டு அக்கௌண்ட் டேட்டா டூ என்ன வந்துடும், லைபிலிட்டி. இவங்களுக்கு ஆஷிஃப்டில் வந்துடும். டிஃபரெண்ட் ஒன்று குட்வில்லாக இருக்கலாம் அல்லது ஜிடிபி கேபிட்டல் ரிசர்வாக இருக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். சரி, அப்போ இந்த டீமர்ஜர் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த கம்பெனி இந்த கம்பெனியை நான் வாங்கிக்கிறேன். அப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து இந்த காமன் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த ஜிடிபி அந்த ரிசர்வ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ். ஏன் அப்படின்றது வந்து நம்ம சம்பளம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். we are going to now get some for understanding the concept. So இதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. டிமெர்ஜர்னா என்ன, டிமெர்ஜர் அண்ட் காமன் கண்ட்ரோல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சு, அதாவது டிமெர்ஜர்னா ஒரு கம்பெனி டிமெர்ஜ் ஆனாலும் பட் அவரு அந்த பழைய கம்பெனி புது கம்பெனில என்னவா இருப்பாரு, ஷேர் ஹோல்டரா இருப்பாரு அப்படின்றது முக்கியமாக இருக்கும். இதான் டிமெர்ஜர். இது வச்சு ஒரு சம்மை பார்ப்போம். இது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரியல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சுட்டு இந்த சம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ரொம்பவே விளங்கும்.